நேத்தி தலைவன் தலைவி படம் போயிருந்தேன். வீட்டில் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாங்களே, ஒரு மாதிரி விருப்பமே இல்லாமல் போனேன். போய் பார்த்தா படம் வறுத்துங்க, செம்ம வறுத்து. ஆ இல்லை, விஜய் சேதுபதி என்னம்மான்னு அழுகிதா போல் ஹீரோயின். ஒரு குடும்பத்தில் எதெல்லாம் பிரச்சனை வருமோ அப்படியே டேரக்டர் புட்டு 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 வச்சிருக்கா போல். பொண்டாட்டி கூட படத்துக்கு போகிறவங்க ஜாக்கிரதை. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்னடா நம்ம வாழ்க்கையை அப்படியே படமாக எடுத்து வச்சிருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு எடுத்து வச்சிருப்பான். அதில் வர ஒரு ஒரு சண்டையும் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கும். அதை பார்க்கும்போது உங்கள் மனைவிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என் மாமியார் என்ன அப்படி பண்ணா, என் நாத்தனார் என்ன இப்படி பண்ணா, உங்களுக்கு என் மச்சான் என்ன அப்படி பண்ணா, அவன் மாமியார் என்ன இப்படி பண்ணா அப்படின்னு உங்களுக்கே உள்ள ஒரு இன்டென்ஷன் வரும். ஆனால் ஜாக்கிரதை, இதனால் யோசிச்சு சண்டை மட்டும் போட்டுக்காதீங்க. படம் செம்ம வறுத்து கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்கலாம். ஆனால் இந்த டேரக்டர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த குழந்தை உனக்கு என்னையா பாவம் பண்ணிச்சு? கடைசி வரைக்கும் படத்தை ஸ்டார்டிங்கில் இறக்குன கால் முடியோட அந்த புள்ளைய ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே தான் போச்சுப்பாங்க. இவங்க பண்ணுற காமெடியை விட அந்த குழந்தை மூஞ்சியை பார்த்தா சிரிப்பாக வருது. என்னடா பண்ணி வச்சுக்கின்னு பார்த்தா ஒரு சைடு இப்படி மட்டும்தான் முடியை எடுத்துட்டு அந்த புள்ளி இப்படியே அரை மண்டையோடையே அலைய விட்டுருப்பாங்க கடைசி வரைக்கும். இந்த புள்ளைய அப்படி வச்சு செஞ்சுட்டியே டேரக்டரு.